ஹாய் ஹாய்ஸ், நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் ஒரு அன்பான இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? 10th பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்க எல்லா பேரும் நல்லபடியாக பரீட்சை எழுதி நல்ல மனநிலையோடு பாஸ் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் பிள்ளைங்க வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். சரிங்களா? எங்கள் சபரி 10th பரீட்சை எழுத முடியாமல் அவன் ஃபெயில் ஆகிட்டு இப்போ வந்து இதில் எனக்கு பேசும்போது அழுக வருது. சபரியை பற்றி பேசுங்கன்னா அதனால் வந்து நீங்கள் எல்லா பேரும் படிக்கிறவங்க நல்லபடியாக படிங்க. 10th பாஸ் ஆகுங்க. பாஸ் ஆகி எல்லா பேருமே நல்லா இருக்கணும். அப்பா அம்மா எதிர்பார்க்குற மாதிரி படிக்கணும். பாப்பா, சின்ன குட்டி பாப்பா எல்லா பேரும். சரிங்களா? அது மாதிரி நம்ம தாய் தகப்பனும் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுங்க படிக்குதோ படிக்கலையோ, வாசிக்க தெரியுதோ தெரியலையோ, நம்ம தாய் தகப்பங்க தான் அதை சப்போர்ட் பண்ணி அதை சரி பண்ணி அதுகளை கொண்டுட்டு போகணும். சரிங்களா? இப்போலாம் நிறையா பேருக்கு தமிழ் படிக்கவே தெரியாது. ஒரு சிலருக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது. ஆனால் அவங்க பெரிய டிகிரி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது படிக்க படிக்க நாலேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களாப்பா? அதனால் படிக்கிற பிள்ளைப்புறா நல்லா படிக்கணும் தான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆயா அன்னைக்கு காலையில் எந்திரிச்சப்பா 3 மணிக்கே தூங்கி எந்திரிச்சிருப்பா. எந்திரிச்சு உக்காந்துட்டு ஒரு 4 வீடியோவை அப்லோட் பண்ணேன். அந்த வாட்ஸ்அப்லாம் கொடுத்துட்டு அப்லோடு பண்ணிவிட்டு வீடியோ போடும்போது வாட்ஸ்அப் கொடுக்காம வீடியோ போடாதீங்க. ஒரு சிலருக்கு வந்து வீடியோனா என்னான்னு தெரியல, வாட்ஸ்அப்னால் என்னான்னு தெரியல. அதெல்லாம் நம்ம புரிய வைக்க முடியாது. இப்போ தான் டெக் சேனலில் காசு 200 கட்டுங்க சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி கட்டி கூட பார்த்து பழகிக்கோங்க. ஏன்னா நாங்களாம் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். வீடியோ வந்து போட்டோம்னா வாட்ஸ்அப் கொடுத்து தான் போடணும். இல்லாட்டினா நம்ம வீடியோ எப்போ வேணாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்திரிச்சு 3 மணிக்கு தூங்கி எந்திரிச்சுப்பா. எந்திரிச்சு இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், திருப்பியும் படுத்து தூங்கிட்டேப்பா. திருப்பி படுத்து தூங்கிட்டு அப்புறமேட்டுக்கு முழிச்சு எந்திரிச்சு பார்த்தேன் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆனால் எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு நான் கணக்கு பண்ணுவேன். அடுத்து என்ன வேலை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி ஈஸியாக பார்க்கணும், இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி யோசித்து என்ன பண்ணினேன், உடனே எந்திரிச்சு என்ன பண்ணேன், விளக்கமாறு எடுத்து கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு கிச்சன் மேலையெல்லாம் இருக்கிறத தொடச்சி கீழே தள்ளிட்டு கிச்சன்லாம் அழகாக கூட்டிகிட்டு அப்புறமேட்டுக்கு பாத்ரூமில் போனேன். பாத்ரூமில் போய் அதையும் கழுவிட்டு அந்த பெட்ரூம் எல்லாம் கூட்டிகிட்டு இப்படியே கூட்டிட்டு அந்த ரூம்பெல்லாம் வெளியே இருக்கிற குப்பையை அள்ளி வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், நல்லா அடுப்பில் இருக்க பாத்திரம் பூரா எல்லா பாத்திரத்தையும் நான் எப்பயுமே குழம்ப வந்து ஒரு நாள் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் மறுசட்டி மாற்றிடுவேன். மறுசட்டியில் மாற்றிட்டு நான் அப்படியே குழம்ப சுட வச்சு அப்புறமேட்டுக்கு என் மக ஜூலிமா கொடுத்தாங்கல்ல வத்த குழம்பு, அதை எடுத்து ஒரு டப்பா ஒரு சட்டியில் ஊற்றி சுட வச்சு நைட்டு சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டேன். இப்போயும் சுட வச்சுருக்கேன். தோசை ஊற்றி கொடுக்கணும், இல்லாட்டி சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி அப்புறம் அடுப்பில் சோறு வச்சு நல்லா இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், நல்லா அந்த வீடு துடைக்கிற தண்ணி மறந்துருக்குல அதை ஊற்றி நல்லா புழிஞ்சு வீடு ஊரை நல்லா தொடச்சி விட்டேப்பா. நம்மளால் முடிஞ்ச வேலையை செய்யணும்ப்பா. எந்திரிச்சு சுத்தமாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு விளக்கு போட்டுருப்போம். சாமிக்கு விளக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வினையெல்லாம் தீரும். நம்மளால் முடிஞ்சால் போடுங்க. டெய்லி போடுன்னு சொல்கிறாங்க, போடலாம். எனக்கு இன்றைக்கி முடிஞ்சிச்சு போட்டேன். இது மாதிரி நாளைக்கும் எனக்கு முடியும், நான் போட்டுருவேன். டெய்லி விளக்கு போட்டோம்னா நமக்கு வினையெல்லாம் தீரும். நம்ம நல்லா இருப்போம். நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் மனநல சரியாக இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். அப்படின்ட்டு எல்லாம் சரி பண்ணிட்டேப்பா. அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சின்ன இதெல்லாம் இருக்குல்ல, பாக்கெட்லாம் இருக்குல்ல, கருவாடு பாக்கெட் கொஞ்சம் கிடக்கு. இந்த இதெல்லாம் இருக்குது, வத்தல்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணி புது பாக்கெட்டாக போடணும்ப்பா. அதுக்கப்புறம் வந்து நேற்று நாங்கள் டவுனுக்குள்ளே போயிட்டு வெங்காயம் வந்து குறைஞ்சிருக்கு விலை.
வெங்காய விலை குறைஞ்சிருக்குப்பா. நான் 10 கிலோ வாங்கிட்டு வந்தேன் 240 ரூபாய்க்கு. என் பழக்கமே அப்படித்தான். இப்போ வியாபாரம் பார்க்குறேன்னு தான் நான் வாங்குறேன்னு நினைக்காதீங்க. எப்பயுமேங்க நானுங்க குடிசையில் குடியிருந்தோம். பிள்ளைகளை வச்சுட்டு குடிசையில் குடியிருக்கும் போதே போய் மொத்த கடையில் தான் வாங்கி போடுவேன். வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு வாங்கி போட்டுருவேன். அப்படி தான் நாங்கள் வச்சு நான் புழங்கிட்டுருவேன். புளியெல்லாம் வாங்கி வச்சுருவேன். அது மாதிரி தான் எல்லாமே வாங்கி 10 கிலோ வெங்காயம் வாங்கி கப்போ 10 கிலோ வெங்காயம் வாங்கி போட்டிருக்கேப்பா. நம்ம பாட்டுக்கு எடுத்து நறுக்கிக்கலாம்ல, ஏதாவது ஒரு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 10 கிலோ வெங்காயம் வாங்கி போட்டிருக்கேன். 1 கிலோ இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட 50 ரூபா, அங்கே வந்து 240 ரூபானா என்ன விலைன்னு சொல்லுங்கள். 24 ரூபாயா கிலோ. 10 கிலோ வாங்கி போட்டுருக்கேன். அது மாதிரி நீங்களும் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. வாரம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, புளி, மசாலா பொடி இந்த 4 பொருளையும் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஏதோ ஒரு குழம்பு வச்சுக்கலாம். சரிங்களாப்பா? நான் அப்படிதான்ப்பா. நான் எப்பயுமே என் பழக்கமே காலையில் எந்திரிச்ச உடனே அடுப்பை தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சோறு காய்ச்சிருவேன்ப்பா. என் வீட்டில் 6 மணிக்கு வந்தால் கூட சாப்பாடு ரெடியாக இருக்கும். யார் வந்தாலும் பசின்னு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 6 மணியாக இருந்தாலும் ஏதோ ஒரு குழம்பு சோறும் ரெடியாக இருக்கும். பட்டினின்னு போக தேவையில்லை. எப்பயுமே இப்பேண்டு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டப்போ ரொம்ப மிடில் கிளாஸாக இருந்தேன். நான் புது சேலையை கட்டி துணியை கட்டி நான் குடியிருந்தேன். பூச்சி வரும், பாம்பு வரும், எல்லாமே வரும். அதில் தான் பற்றி விட்டுட்டு அதில் தான் படுத்துடுவோம். இன்றைக்கி சோபாவில் உக்காந்துருக்கேன்னா நான் வந்து ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் கணக்கு பண்ணி செலவு பண்ணவே மாட்டேன். என் பிள்ளைங்க 10 ரூபா சம்பாரித்து கொடுத்தாலும் அதையுமே சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சேர்த்து வச்சுருந்தேன்ப்பா. எப்பயுமே நம்ம திண்டுக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆடம்பரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சோபாவில் உட்கார முடியாது. சரியா? கடவுள் வந்து நமக்கு ஒரு சோபா கொடுத்துருக்கு, ஒரு வீடு கொடுத்துருக்குன்னா அது வந்து யாரும் எங்களுக்கு ஆம்பளைங்கெல்லாம் சம்பாரித்து கொடுக்கலப்பா. நாங்களாதாப்பா சின்ன பிள்ளைங்க, எங்கள் பிள்ளைங்க அது கொடுக்குற காசு நான் வேலைக்கு போகிற காசெல்லாம் செலவு பண்ணவே மாட்டேன். இங்கிட்டு போய் எங்கள் அப்பாட்ட வாங்குவேன், இங்கிட்ட எங்கள் அண்ணன்ட்ட வாங்குவேன், எங்கள் 2 அண்ணன்ட்டையுமே வாங்குவேன். எங்கள் அப்பாவும் கொடுப்பாரு. இதெல்லாம் வாங்கி நானும் வேலை பார்க்குற காசை சேர்த்து தப்பா வச்சேன். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு பழகுங்க. அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு கடவுள் கை கொடுப்பார். அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் போடுங்க. எல்லா பேருமே கை இப்படி இருக்கு கை லைஃப் இன்சூரன்ஸு அது போடுங்க. வேறு எந்த இன்சூரன்ஸ்லையுமே போடாதீங்க. 3 மாதத்துக்கு 800 3 மாதத்துக்கு 800 போடுங்க போதும். கஷ்டப்படுறவங்க போடுங்க. இல்லாட்டி 2000 போடுங்க, இல்லாட்டி 10,000 போடுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ போடுங்க. நான் கம்மியாக தான் போட்டேன்ப்பா. அது சபரிக்கு 16 வயசு வரும்போது வரும். அதை தப்பாக எடுத்து எதுவுமே பண்ண மாட்டேன். திருப்பி காசு போய் டெபாசிட் பண்ணி வச்சுருவேன். என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், எதுக்கு காசு இருந்தால் தானேப்பா நாளைக்கு நமக்கு நல்லது. ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அதை வட்டி எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். அதனால் வந்து சிறு சேமிப்பு பண்ணுங்கள். ஆடம்பர செலவு ரொம்ப பண்ணாதீங்க. நான்லாம் ரொம்ப வறுமை கோட்டு கீழே ரொம்ப கஷ்டப்பட்ட பொம்பளை தான். இப்போயுமே எங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சா பால் வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது. கதவை தட்டி இருந்தால் பால் இதெல்லாம் வாங்கி ரொம்ப முடியாமல் படுத்து கிடந்தேன்ல. அப்போ யூடியூப் ராணி இருக்கான்ல, அவன் வந்து பொங்கல், வடை, இந்த இது சூப்பு, கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சும்மா சொல்லக்கூடாது. செனிதா பிள்ளையும் அங்கேருந்து இது பண்ணி கொடுத்தாங்க. யூடியூப்புக்காரங்களும் நீங்களும் எனக்கு வாங்கிட்டீங்க, எல்லாம் கொடுத்தீங்க. அது வாங்கி சாப்பிட்டீங்களே கூடாது. இருந்தாலும் நிரந்தரமாக கதவை தட்டி ஒரு பால், ஒரு டீ, ஏதோ ஒன்று காலையில் எழுந்திரிச்சு வாங்கி சாப்பிட கொடுக்க ஆள் கிடையாதுப்பா. அப்படி இருந்தாலும் நாங்கள் வயிறாக்கி வாழ்கிறோம்னு சொன்னால் தன் கையே தனக்கு உதவிட்டு வாழணும். யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு புருஷன் இல்லையே, நமக்கு பிள்ளைங்க செய்யலையே, இப்படிலாம் நினைக்கக்கூடாதுப்பா. நான்லாம் எப்படி சாக பழைக்க கிடந்தேன் பார்த்தீங்களா? நான் அப்படி சாக பழைக்க கிடக்கிறதுலையுமே அந்த நர்ஸு பிள்ளைகளெல்லாம் சண்டை இழுத்துட்டு, ஏய் தள்ளிப்பா நேற்று குத்தாத, எங்கேயும் குத்தாத குத்தாதம்மா பம்மா என்னை பார்க்க வேணாம் போம்மான்ட்டு எல்லாம் கெத்திட்டுலாம் போட்டு விட்டாளுங்க. கலட்டுங்கம்மா கையெழுத்து ஆட்டமாக வாங்கினேன், கலட்டுமான்னு சொல்லி எல்லாத்தையும் கலட்டி ரெடி பண்ணி கடைசியில் அந்த ஆஸ்பத்திரியை விட்டே ஓடியாந்தேன். ஏன்னா நம்ம வந்து எந்த நேரத்துலையுமே யார் பேச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடையாறில் அப்படி தான் ரொம்ப சாகப்பழிக்க ஆகிட்டு
குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. எத்தனை குளுக்கோஸு? 200 300 குளுக்கோஸ் ஏறுது 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 கீழே போய்கிட்டே இருக்குது. அப்படியே அதனோட ஆகாயம் ரொம்ப போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு என்னை மதுரை கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு கார் பிடிச்சி மதுரையில் ஏறி வயிறு தட்டை வந்துட்டேன். வெள்ளாச்சேரியில் வயிறு தட்டினோன்னா வயிறு தட்டி அப்புறம் உடனே தண்ணி குடித்தேன், டீ குடித்தேன், எல்லாமே குடித்தேன். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சுதாரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம முடியலையில் கண்ணை மூடி படுத்துருவோம், அவங்க உசுப்புவாங்க, அவங்க குத்துவாங்க, ஊச்சி எல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு யோசிங்க. யாராக இருந்தாலும் யாரும் அடுத்தவங்கள முழுமையாக நம்பவே கூடாது. அவங்களுக்கு என்ன தூக்கி தூக்கி ஊசியை போட்டு விஷ ஊசியை போட்டு கொண்டுருவாங்க. பெரியாஸ்பத்திரிலாம் நம்பக்கூடாதுப்பா. நானும் பெரியாஸ்பத்திரிலேருந்து ஓடி வந்தவங்க சரவணாசத்துக்கு வந்து சரவணாசத்துலேருந்து அங்கேருந்து வந்து தப்பிச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். சரிங்களா? நம்ம கையில் தான்ப்பா இருக்குது. நம்ம உயிர், நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய லாபம் நட்டம் கஷ்டம் லாபம் எல்லாமே நம்ம நினச்சா எப்படி வாழலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என் வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் தான் உங்கள் மதுரை வளர்மதி ஆயா. அடுத்த வீடியோவில் பாருங்கள் என்னுடைய வீடியோவை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எது தவறாக எதுவும் பேசியிருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. என் வீடியோவை முடிச்சா பாருங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஹாய் நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. ஹாய்.